உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 21ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை. விசுவாவசு வருடம் புரட்டாதி மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினம் அமாவாசை திதி, பூர நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம், மகாலய பட்ச அமாவாசை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பித்துருக்களை வழிபடக்கூடிய சிறந்த நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய தினம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வெற்றி, ரிஷபம் நன்மை, மிதுனம் பயம், கடகம் ஆக்கம், சிம்மம் சிக்கல், கன்னி அன்பு, துலாம் லாபம், விருச்சிகம் அன்பு, தனுசு மகிழ்ச்சி, மகரம் நலம், கும்பம் உயர்வு, மீனம் பாசம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு, நிறைய பேர் பார்க்குறீங்கள், ஷேர் பண்ணுறீங்கள், நிறைய வியூஸ் வருது, நிறைய லைக் வருது, நிறைய ஆதரவு தாரீங்கள், ஃபோனில் கதைக்கிறீங்கள். அதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்வி, ஆன்மீகம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்று எழுதி கீழ்கண்ட முகவரிக்கு உங்களுடைய சந்தேகங்களை, கேள்விகளை எழுதி அனுப்புங்கள். தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் அதற்குண்டான பதில்களை தர நான் காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகாலய பட்ச அமாவாசை. மகாலய பட்சத்தை பற்றி நிறைய பேசிக்கொண்டு வந்தோம். ஒவ்வொரு வருஷமும் இதை பற்றி பேசுகிறோம். நாங்கள் பேசுகிறத கேட்டு ஒவ்வொரு வருஷமும் புதிதாக இந்த மகாலய பட்சத்தை எல்லாம் செய்கின்றார்கள். மகாலய பட்சம் என்றால் கூட்டமாக வரக்கூடிய 15 தினங்கள். யார் கூட்டமாக வர்றது? இறந்து போன மூதாதையர்கள். எங்கிருந்து வருகினம்? பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்துக்கு வருகின்றார்கள். பூலோகம் என்பது என்ன? மனிதர்களாகிய நாங்கள் வாழக்கூடிய உலகம் பூலோகம். பித்ருலோகம் என்றால் என்ன? யமனின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பித்துருக்கள் வாழக்கூடிய, இறந்து போன மூதாதையர்கள் வாழக்கூடிய உலகம் பித்ருலோகம். அங்கே இருந்து யம தர்மராஜன் பித்துருக்களை பார்த்து சொல்லுறார், நீங்கள் எல்லாம் உங்களுக்கு விருப்பமான இடங்களுக்கு சென்று 15 நாங்கள் தங்கிவிட்டு வாருங்கள் என்று. அப்போ பித்துருக்கள் எல்லாம் உடனே வலிக்கிடினம். அவைகளுக்கு விருப்பமான இடம் என்ன? தாங்கள் வாழ்ந்த வளர்ந்த தங்களுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய உறவினர்கள் வாழக்கூடிய இல்லம்தான் அவர்களுக்கு விருப்பமானது. உடனே 15 நாட்களுக்கு கிளம்பி இங்கே வருகிறோம். அப்படி 15 நாள் பூலோகத்தில் வந்து எங்களுடன் வசிக்கக்கூடிய, எங்களுடைய உணவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எங்களை அன்பாக பார்க்கக்கூடிய, எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அற்புதமான தினங்களைத்தான் இந்த மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய, பட்சம் என்றால் 15, இந்த மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த 15 தினங்கள். அந்த 15 தினங்களில் இறுதி நாள் இன்றைய தினம் அமாவாசை, மகாலய பட்ச அமாவாசை. மகாலய பட்ச அமாவாசையிலேருந்து வரக்கூடிய முன்னுக்கு வரக்கூடிய 15 தினங்களைத்தான் நாங்கள் மாலய பட்சம்ன்றது. மகாலய பட்ச அமாவாசை 3 அமாவாசை முக்கியம். ஆடி அமாவாசை முக்கியம், தை அமாவாசை முக்கியம், மகாலய பட்ச அமாவாசை முக்கியம். இந்த 3 அமாவாசையும் கண்டிப்பாக இறந்தவர்களை நினைத்து இறந்து போனவர்களுக்கு திதி திவசம் கொடுக்க வேண்டிய அற்புதமான நாட்கள். முன்னோர்களுடைய ஆத்மாவை நாங்கள் திருப்திப்படுத்தினால் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம்.
அந்த முன்னோர்களுடைய ஆத்மாக்கள், பித்துரு தேவதைகள், பித்துருக்கள் எங்களை மனம் உருகி ஆசீர்வாதம் செய்வார்கள். பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும், கடன் இல்லாமல் வாழ வேண்டும், நல்ல சந்ததி உருவாக வேண்டும். இதெல்லாம் பித்துரு தோஷத்தினால் வர விஷயம். நல்ல புள்ள பிறக்கலையா, உங்களுக்கு பித்துருக்களுடைய ஆசீர்வாதம் இல்லை. குடும்பத்தில் கடனால் கஷ்டப்படுத்துகிறீங்களா, பித்துருக்களுடைய ஆசீர்வாதம் இல்லை. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருக்குதா, பித்துருக்களுடைய ஆசீர்வாதம் இல்லை. பித்துருக்களுடைய ஆசி இதெல்லாம் செய்யும். பித்துருக்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக எங்களுக்கு இருந்தால் குடும்பத்தில் சண்டை இருக்காது, அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நல்ல சந்ததி, எங்களுக்கு நல்ல பிள்ளைகள் பிறக்கும், பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளைகள் பிறக்கும், பேரப்பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாடலாம், கடன் இருக்காது, நல்ல கல்வி இருக்கும், யோகமான அதிர்ஷ்டமான வாழ்க்கையெல்லாம் பித்துருக்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் இருக்கும். பித்துருக்கள் நேரடியாக வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் மற்ற மாலையபட்சம் 15 நாள் நான் சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு சிறப்பை பற்றி, மகாபரணியை பற்றி சொன்னேன், கபில சஷ்டியை பற்றி சொன்னேன், மத்தியாஷ்டமியை பற்றி சொன்னேன். இந்தந்த காலங்களில் நீங்கள் சொன்னீங்கள் ஐயா எங்களுக்கு செய்ய முடியலைன்னு நினைக்கின்றவர்கள் கூட மொத்த 15 நாட்களுக்குமாக சேர்த்து இன்றைய தினம் மகாலய பட்ச அமாவாசை கடைசி தினமாவது ஆலயத்திற்கு சென்று இறந்து போன மூதாதையர்களை நினைத்து ஒரு மோட்ச தீபம் ஏற்றி அவர்களுடைய பெயர் திதி சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள். பெருசாக நான் சொன்ன மாதிரி தானங்கள் செய்யலை, தர்ப்பணங்கள் செய்யலை, பிண்டம் போடலை, சிரார்த்தம் செய்யலை, எல்லாம் விட்டுருங்கோ. இனி கடைசி நாள் வந்துட்டு இன்றைக்கு ஆக குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு மோட்ச அர்ச்சனையாவது இறந்து போனவர்களை நினைத்து செய்யுங்கள். பித்துருக்கள் இதை நேரடியாக ஏற்றுக்கொள். மற்ற நாளில் செய்கிற தர்ப்பணம் எல்லாம் இங்கே செஞ்சால் பித்ருலோகத்துக்கு போய்த்தான் அது பித்துருக்களுக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைய தினம் இந்த மகாலயபட்ச 15 தினங்களும் அதை செய்யாமல் விட்டாலும் இன்றைக்கு மாலையபட்ச அமாவாசை என்று செய்யக்கூடிய தர்ப்பணத்தை பித்ருக்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ என்ன செய்தீங்கள், முடிஞ்சால் கோயிலில் போய் ஒரு மோட்ச அர்ச்சனை செய்யுங்கோ இறந்து போன மூதாதையர்களை நினைத்து. ரெண்டாவது, வீட்டில் அவர்களுடைய படத்திற்கு ஒரு கப் தண்ணி வையுங்கோ, துளசி மாலை போடுங்கோ, ஒரு தீபம் ஏற்றுங்கோ, ஏதாவது நீங்கள் செய்யக்கூடிய உணவுகளை படைத்து நல்லா சாம்பிராணி தூபம் போட்டு வழிபாடு செய்யுங்கள். மூன்றாவது, ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு சமைத்து தானமாக கொடுங்க. ஒரு 5 பார்சல் கட்டி 5 பிச்சைக்காரனுக்கு கொடுங்க, அவன் சாப்பிட்டு போகிறான், நிறைஞ்சால் உங்களுக்கு ஆசீர்வாதம். பித்ருக்கள் நேரடியாக உங்களுடைய இறந்து போன மூதாதைகள் நினைத்து ஒரு 5 பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு கொடுங்க. முடிந்தால் உங்களுடைய கைகளினாலே இந்த புரட்டாதி அமாவாசை மகாலயபட்ச அமாவாசை என்று பசுக்களுக்கு உணவு கொடுங்கள், காகத்திற்கு உணவு வையுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையாவது தவிர்த்து விடாமல், சோம்பேறி பார்க்காமல், பஞ்சு பார்க்காமல் செய்யுங்க. இதெல்லாம் செய்கிறது நல்ல விஷயம். அமாவாசை வழிபாடு செய்யலண்டா முன்னோர்கள் கவலைப்படுவார்கள், முன்னோர்கள் மன திருப்தி இல்லாமல் இருப்பார்கள். இன்றைக்கு அவையிலெல்லாம் திரும்பி போயிடும். அதனால் இன்றைக்கு செஞ்சால் உங்களுக்கு ஆசீர்வாதம் தந்துவிட்டு, ஐயையோ என்னுடைய பிள்ளைகள் என்னை நினைத்து இருக்கின்றது, எனக்கு உணவு தருகின்றோம் என்று மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷமடைந்து நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறந்து போனவர்கள் உங்களை ஆசீர்வாதம் செய்வார்கள். நீங்கள் அவர்களை கவனிக்காமல் விட்டால், அவர்கள் சாபம் போடாட்டியும் பரவாயில்ல, மனம் வருந்துவார்கள். எங்களுடைய பிள்ளைகள் எங்களை கவனிக்கவில்லை, என்னுடைய படத்துக்கு சாப்பாடு வைக்கல, என்னை நினைச்சு ஒரு அர்ச்சனை செய்யலை, எனக்கு உணவு தரலை. நான் சொல்லியிருக்கேன், இறந்து போனதுக்கு பின்னரும் பித்ருக்களுக்கு ஆத்மாக்களுக்கு பசியும் தாகமும் உண்டு என்று சொல்லியிருக்கேன். அப்போ அதையெல்லாம் அவைகள் செய்யலைன்னு அவைகள் கவலைப்பட்டால் துன்பமடைந்தால்
மன வருத்தப்பட்டால் அதெல்லாம் உங்களுக்கு சாபமாக மாறும். அந்த சாபங்கள் இருந்தால் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எல்லாம் இருந்தும் இல்லாதது போல ஃபீல் பண்ணுறேன் ஐயாண்டு ஜாதகம் பார்க்க வரைக்குள்ள சொல்லுவேன். எனக்கு எல்லாம் இருக்கு ஐயா, ஆனாலும் மனசில் இல்லைன்ற எண்ணம் தான் இருக்குது. எனக்கு மனசில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பித்துருக்களின் சாபத்துக்கு உட்பட்டவர்கள். ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ. 9வது வீட்டில் சனி இருக்கா, பித்ரு தோஷம் இருக்குது. 9ல் ராகு இருக்கா, பித்ரு தோஷம் இருக்குது. 9ல் கேது இருக்கா, பித்ரு தோஷம் இருக்குது. இந்த மாதிரி பித்ரு தோஷம் உள்ளவர்கள் எல்லாம் அந்த தோஷத்தில் இருந்து விடுபடக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலம். மோட்ச தீபம் ஒன்று ஏற்றுங்கள். ஆக குறைந்த வழிபாடு மோட்ச தீபம் ஏற்றுறது. கோயிலுக்கு போய் அவர்களை நினைத்து அவர்களுடைய பெயரை சொல்லி மோட்ச அர்ச்சனை செய்து சிவபெருமானுக்கோ பெருமாளுக்கோ அல்லது உங்களுக்கு விரும்பிய ஒரு தெய்வத்துக்கு மோட்ச தீபங்கள் ஏற்றுங்கள். தீராத கடன்கள் எல்லாம் தீரும். கடன் என்றோன்னா காசில் மட்டும் வரக்கூடிய கடன் இல்லை, பலவிதமான கடன்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன். தீராத எல்லா வகையான கடன்களும் நீங்கும். சந்ததி தலை தோங்கும். இது உங்களுக்காக செய்தீங்களோ இல்லையோ, உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவாவது செய்யுங்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.